சூரா அல்-ஹஜ். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். மனிதர்களே, நீங்கள் உங்களுடைய ரப்புக்கு பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக கியாமத்து நாளாகிய அவ்வேளையின் அதிர்ச்சி மகத்தான பெரும் நிகழ்ச்சியாகும். அந்நாளில் பாலூட்டிக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு தாயும் தான் ஊட்டும் குழந்தையை மறந்து விடுவதையும், ஒவ்வொரு கர்ப்பிணியும் தன் சுமையை ஈன்று விடுவதையும் நீர் காண்பீர். மேலும் மனிதர்களை மதிமயங்கியவர்களாக இருக்க காண்பீர். எனினும் அது மதுவினால் ஏற்பட்ட மதிமயக்கம் அல்ல, ஆனால் அல்லாஹுவின் வேதனை மிக கடுமையானதாகும். இன்னும் எத்தகைய கல்வி ஞானமும் இல்லாமல் அல்லாஹுவை பற்றி தர்க்கம் செய்கிறவர்களும், மனமுரண்டாய் எதிர்க்கும் ஒவ்வொரு ஷைத்தானையும் பின்பற்றுகிறவர்களும் மனிதர்களில் இருக்கிறார்கள். அவனை ஷைத்தானை பற்றி எழுதப்பட்டுள்ளது, எவர் அவனை நண்பராக எடுத்துக் கொள்கிறாரோ அவனை நிச்சயமாக அவன் வழிகெடுத்து எரி நரகின் வேதனையின்பால் அவருக்கு வழிகாட்டுகிறான். மனிதர்களே, இறுதி தீர்ப்புக்காக நீங்கள் மீண்டும் எழுப்பப்படுவது பற்றி சந்தேகத்தில் இருந்தீர்களானால் அறிந்து கொள்ளுங்கள், நாம் நிச்சயமாக உங்களை முதலில் மண்ணிலிருந்தும், பின்னர் இந்திரியத்திலிருந்தும், பின்பு இரத்தக் கட்டியிலிருந்தும், பின்பு உருவாக்கப்பட்டதும் உருவாக்கப்படாததுமான தசை கட்டியிலிருந்தும் படைத்தோம். உங்களுக்கு விளங்குவதற்காகவே இதனை விவரிக்கிறோம். மேலும் நாம் நாடியவற்றை ஒரு குறிப்பிட்ட காலம் வரை கருப்பையில் தங்கச் செய்கிறோம். பின்பு உங்களை குழந்தையாக வெளிப்படுத்துகிறோம். பின்பு நீங்கள் உங்கள் வாலிபத்தை அடையும்படி செய்கிறோம். அன்றியும் இதனிடையில் உங்களில் சிலர் மரிப்பவர்களும் இருக்கிறார்கள். ஜீவித்து அறிவு பெற்ற பின்னர் ஒன்றுமே அறியாதவர்களைப் போல் ஆகிவிடக்கூடிய தளர்ந்த வயது வரை விட்டு வைக்கப்படுபவர்களும் இருக்கிறார்கள். இன்னும் நீங்கள் தரிசாய் கிடக்கும் வறண்ட பூமியை பார்க்கின்றீர்கள். அதன் மீது நாம் மழை நீரை பெய்யச் செய்வோமானால் அது பசுமையாகி வளர்ந்து அழகான ஜோடி ஜோடியாக பல்வகை புற்பூண்டுகளை முளைப்பிக்கிறது. இது ஏனெனில் அல்லாஹ் அவனே உண்மையானவன், நிலையானவன், அவனே மரித்தோரை உயிர்ப்பிக்கின்றான். இன்னும் நிச்சயமாக அவன்தான் எல்லா பொருட்களின் மேலும் பேராற்றல் உள்ளவன் என்பதனால் கியாம நாளுக்குரிய அவ்வேளை நிச்சயமாக வரும். இதில் சந்தேகமே இல்லை. கபர்களில் இருப்போரை நிச்சயமாக அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்புவான். இன்னும் கல்வி ஞானமோ, நேர் வழிகாட்டியோ, பிரகாசமான வேத ஆதாரமோ இல்லாமல் அல்லாஹுவை குறித்து தர்க்கம் செய்பவனும் மனிதர்களில் இருக்கின்றான். அவன் அல்லாஹுவின் பாதையை விட்டும் மனிதர்களை வழிகெடுப்பதற்காக ஆணவத்தோடு இவ்வாறு தர்க்கம் செய்கிறான். அவனுக்கு இவ்வுலகிலும் இழிவு இருக்கிறது. கியாம நாளில் நாம் அவனை எரி நரகின் வேதனையையும் சுவைக்கச் செய்வோம். உன்னுடைய இரு கரங்களும் முன்னரே அனுப்பியுள்ளதற்காக இது கூலியாக இருக்கிறது. நிச்சயமாக அல்லாஹ் அடியார்களுக்கு ஒரு சிறிதும் அநியாயம் செய்பவன் அல்லன் என்று அந்நாளில் அவர்களிடம் கூறப்படும். இன்னும் மனிதர்களில் ஓர் உறுதியும் இல்லாமல் ஓரத்தில் நின்று கொண்டு அல்லாஹுவை வணங்குகிறவனும் இருக்கிறான். அவனுக்கு ஒரு நன்மை ஏற்படுமாயின் அதை கொண்டு அவன் திருப்தி அடைந்து கொள்கிறான். ஆனால் அவனுக்கு ஒரு சோதனை ஏற்படுமாயின் அவன் தன் முகத்தை அல்லாஹுவை விட்டும் திருப்பிக் கொள்கிறான். இத்தகையவன் இம்மையிலும் மறுமையிலும் நஷ்டமடைகிறான். இதுதான் தெளிவான நஷ்டமாகும். அவன் அல்லாஹுவை அன்றி தனக்கு தீங்கிழைக்க முடியாததையும் இன்னும் தனக்கு நன்மையும் செய்யாததையுமே பிரார்த்திக்கிறான். இதுதான் நெடிய வழிகேடாகும். எவனது தீமை அவனது நன்மையை விட மிக நெருங்கி இருக்கிறதோ அவனையே அவன் பிரார்த்திக்கிறான். திடமாக அவன் தேடும் பாதுகாவலனும் கெட்டவன், அப்பாதுகாவலனை அண்டி நிற்பவனும் கெட்ட தோழனே. நிச்சயமாக அல்லாஹ் ஈமான் கொண்டு சாலிகான நற்செயல் செய்பவர்களை திண்ணமாக அல்லாஹ் சுவனபதிகளில் பிரவேசிக்கச் செய்கிறான்.